யார் யாருக்கெல்லாம் தைராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது? தைராய்டு வந்து காமனாக ஃபீமேல்ஸ்க்கு தான் வரும். தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியா ஏதாவது பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக லிப்பிட் ப்ரொஃபைல், அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்ட்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தைராய்டு கிளாண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கிடையாது. ஜெனட்டிக்கா அந்த தைராய்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு? சான்சஸ் இருக்குது. ஜெனட்டிக்காக ஒரு ஃபேமிலியில் வந்து ஜென்ரலாகவே ஒருத்தர் அம்மாக்கோ பாட்டிக்கோ ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாக இருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு தைராய்டு வரதுக்கு சான்சஸ் கட்டாயமாக உண்டு. ஸோ குழந்தைங்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், இப்போ இது எது மூலியமா வந்து நம்ம சரி பண்ண முடியும் சார்? தைராய்டை சரி பண்ணணும்னா நம்ம சைடில் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, அதாவது அயோடின் வந்து சத்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயோடின் சப்ளிமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைராய்டு பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தைராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்ரலி நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நிறைய மதருக்கு வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த தைராய்டு வந்துட்டு எதனால் வருது, இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான வித்தியாசமான தைராய்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு எந்த டாக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் சுரேஷ் பாபு சார் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வந்து நம்ம தைராய்டு பற்றி தான் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட் காமனாக சொல்கிறது வந்துட்டு தைராய்டு வந்தாவே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்றது வந்துட்டு நார்மலாக சொல்லுவாங்க. பட் வெயிட் குறையிற தைராய்டும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார்? எந்த தைராய்டு வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் போட வைக்கும், எந்த தைராய்டு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண வைக்கும் சார்? தைராய்டு கிளாண்டுன்றது வந்து கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு தைராய்டு ஹார்மோன் சுரக்கிற சுரப்பி. ஓகே. அந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாக ஆச்சு அப்படின்னா வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. பட் நம்ம அதை நினச்சிக்கிறோம். பட் அந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாச்சுன்னா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஹார்மோன் சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஒரு சிம்டமாக இருக்கலாம். ஸோ வந்து அதிகமாக சுரக்குதுன்றது செக் பண்ணி பார்த்தா சாதாரண பிளட் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அதிகமாக சுரக்குதா கம்மியாக சுரக்குதா அப்படின்றது. ஓகே சார். இப்போ யார் யாருக்கெல்லாம் தைராய்டு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சார்? தைராய்டு வந்து எல்லாருக்கும் வரலாம். பட் எப்படின்னா வந்து காமனாக ஃபீமேல்ஸ்க்கு தான் வரும். ஃபீமேலுக்கு தான் போகும். ஏன்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கும். ஓகே. சப்போஸ் வந்து பியூபர்ட்டி டைம்லேயும் ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் டைம்லலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோன் தேவைப்படும். அந்த ஹார்மோன் லெவல் நிறைய தேவைப்படும் போது நம்ம தைராய்டு கிளாண்ட் நார்மலாக அவங்க உடம்புல இருக்கிற கிளாண்ட் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டைமில் மாத்திரையை கொடுத்து தைராய்டு சப்ளிமெண்ட் சொல்லுவோம், எல்ட்ராக்ஸ்ன்ற மாதிரி மாத்திரையை கொடுத்து அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். சார், நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு நிறையா தைராய்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு தைராய்டு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ இந்த தைராய்டு வந்துட்டு ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை நார்மல் ஸ்டேஜ் இவங்க டேப்லெட் எடுக்காத ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டு போக முடியுமா? போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து டெம்பரரி ஹார்மோன் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைம்லேயும் குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் டைம்லேயும் வந்து ஹார்மோன் டிமாண்ட் நிறைய இருக்கும். ஒன்ஸ் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஹார்மோன் டிமாண்ட் குறைஞ்சதுக்கப்புறமா அவங்களோட கிளாண்டே வந்து நார்மலாக சுரக்கிற தன்மை இருந்துச்சுன்னா மாத்திரையை கட்டாயமாக நிறுத்த முடியும். சப்போஸ் கிளாண்ட் வந்து நார்மலாக சுரக்கிற தன்மை இழந்துடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் மாத்திரை போட வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அதனால் ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து மாத்திரை தேவையில்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒருத்தவங்க தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒன்ஸ் அவங்க ஒரு 1 வீக் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு வரும் சார்? ஒரு வாரம் நிறுத்துறதுனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆக்சுவலி ஒரு மாத்திரையை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே போட சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியம் அது எம்டி ஸ்டமக்கில் போடுறது. பட் வந்து ஒரு வாரம் நிறுத்துறதுனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. லாங் டர்மாக மந்த்ஸ் டுகெதர் அந்த மாத்திரையை போட்டுக்கல அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளோ தேவை
ஓகே. ஹார்மோன் வந்து எவ்வளோ சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து 25 மைக்ரோகிராம் தான் தேவைப்படும். சில பேருக்கு நிறைய தேவைப்படும். நிறைய தேவைப்படுறவங்க நிறுத்தக்கூடாது. ஓகே. கம்மியாக தேவைப்படுறவங்களுக்கு வந்து 1 வாரம் நிறுத்துறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே சார். சார் இப்ப வந்துட்டு நீங்க ஃபீமேலுக்கு தான் வந்துட்டு மோஸ்ட்லி தைராய்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப நெறைய மேலுமே வந்துட்டு தைராய்டு டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு சாப்பிடுறாங்கல்ல. இப்ப சாப்பிட்றோம். அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் சார்? தைராய்டு ஹார்மோன்ன்றது 2 பேருக்குமே தேவை. மேலா ஓகே. இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, நம்மளோட ஜென்ரல் பாடி ஃபங்ஷனிங்க்கு ஹார்மோன் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை. பட் ஃபீமேல்ஸுக்கு என்னன்னா, சில பீரியட் ஆஃப் அவங்களோட டியூரேஷன் ஆஃப் தி லைஃப்ல அவங்களுக்கு நெறைய தேவைப்படுறதுனால ஃபீமேல்ஸுக்கு அதிகமா பட் மென்னுக்கும் வந்து தைராய்டு ப்ராப்ளம் வரலாம். பட் ரொம்ப ரொம்ப ரேர். பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரேர். மென்னுக்கும் வரலாம். ஓகே, பட் வந்து டயட் ஸ்டைல் இருக்குது. நம்ம அயோடின் சத்து நிறைய எடுத்துக்கணும் ஓகே. சால்ட்ஸில். அண்ட் தென் அயோடின் சாப்பிட்லன்னா தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு சுரக்கிறது ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாயிடும். ஓகே. சார் இப்ப நம்ம நெறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சுகர் வந்துச்சு, கூடயே பிபியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாரி இப்ப தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு காம்ப்ளிமென்டரியா ஏதாவது பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே யூஸ்வலி தைராய்டு மட்டும் தனியாக செக் பண்ணுறதே கிடையாது. ஓகே, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக லிப்பிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹார்மோன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமாக லிப்பிட் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அதனால கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கட்டாயமாக அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து தைராய்டு ப்ராப்ளமையும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் மேட்ச் பண்ண முடியும். ஓகே சார். இப்ப இது எது மூலியமா வந்து நம்ம சரி பண்ண முடியும் சார்? தைராய்டை சரி பண்ணணும்னா நம்ம சைடில் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அதாவது அயோடின் வந்து சத்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயோடின் சப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. மற்றபடி வந்து அது வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது டேப்லெட்ஸ் மட்டும்தான் அதுக்கான வைத்தியம். அயர்ன் அயர்ன் சத்து கம்மியாக இருக்குன்னா அயர்ன் சத்து நம்ம சாப்பாடு வகைகளில் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஓகே சார். இந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இப்ப நெறையவே மாறிடுச்சு. இந்த ம். லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தைராய்டு கிளாண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகே, மேபி வந்து நம்ம வந்து ஃபுட்டில் வந்து அது அயோடின் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால வரலாமே தவிர நம்ம பழக்க வழக்கங்கள்னால ஹார்மோன் லெவல் குறையிறது அதிகமாக்குறது அந்த மாதிரிலாம் கட்டாயமாக லேட் கிடையாது. நைட் தூங்குறது, ஜங்க் சாப்பிடுறது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல. ஓகே. சார் அப்ப ஜெனடிக்கா வருமா சார்? இப்ப எங்க அம்மாக்கு இருக்கு, எங்க பாட்டிக்கு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஜெனடிக்கா வந்துட்டு தைராய்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு? சான்சஸ் இருக்குது. ஜெனட்டிக்காக ஒரு ஃபேமிலியில் வந்து ஜென்ரலாகவே ஒருத்தர் அம்மாக்கோ பாட்டிக்கோ ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாக இருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. ஓகே சார். குழந்தைங்களுக்கு தைராய்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? கட்டாயமாக உண்டு. ஸோ குழந்தைங்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க வந்து சில சம்டைம்ஸில் ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, ரொம்ப அசதியாக தூங்குறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, கை கால்லாம் வீக்கம் இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கும் தைராய்டு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கணும். அதனால அவங்க வந்து பியூபர்ட்டி அடைகிறது எல்லாமே லேட் ஆகலாம். மைல்ஸ்டோன்ஸே லேட் ஆகலாம். அதனால் தைராய்டு ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குன்னா அவங்க பீடியாட்ரிஷியன்ட்ட போனாங்கன்னா அவங்க கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா மாத்திரை கொடுப்பாங்க. சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். ஓகே சார். நீங்க சொன்னீங்க பியூபர்ட்டியே வந்துட்டு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்ப நெறைய பேருக்கு வந்துட்டு இப்ப கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, தைராய்டு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாப்பாவே இருக்கு. இப்ப தைராய்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கம்மி பண்ணிட்டு வாங்க. இல்ல வந்துட்டு நீங்க டேப்லெட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கான ப்ராசஸ்லயே இறங்க முடியும் அப்படிங்கிற மாரி நெறைய கைனிக்ஸ் வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரி இந்த குழந்தைக்கு அதாவது இந்த ஃபெர்டிலிட்டிய வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா தைராய்டு? கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணும். தைராய்டு ப்ராப்ளம்னால உங்களுக்கு குழந்தையின்மை இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸி ஓகே, வைத்தியம் பண்ணுறது. ஒரு மாத்திரை போட்டாலே அந்த ப்ராப்ளம் ரெகுலராக சரியாயிடும். பிகாஸ் ஓகே, பேசிக்காக பாடி ஃபங்க்ஷனிங் வந்து தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வந்து தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் அது மட்டும்தான் காரணம் அப்படின்னா அதை வந்து வைத்தியம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தைராய்டு ஹார்மோன் லெவலை சிம்பிளாக ஒரு மாத்திரையிலேயே அதை வந்து நார்மல் இது கொண்டு வர முடியும். அது கொண்டு வந்துட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் காரணம்னா அதுதான் ஈஸியஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டி கரெக்ட் பண்ணுறது. ஓகே சார். எத்தன மந்த்துக்கு ஒன்ஸ் கம்பல்சரி ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது? இப்போ வந்து யூசுவலி ஒரு வேல்யூ பார்ப்போம். டிஎஸ்ஹெச்ன்ற லெவல் பார்ப்போம். அந்த டிஎஸ்ஹெச் லெவல் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி 3 to 4 மந்த்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலாகவே தான் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, அதிகமாகல குறையல அப்படின்னா எவ்ரி 1 or 2 இயர்ஸ்க்கு பண்ணால் போதும். ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும், செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே, டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து
நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓகே. வந்து டோசேஜ் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும், நமக்கு ரொம்ப அதிகமாக சுரந்துச்சுன்னா மாத்திரையை குறைக்கணும், ரொம்ப ஓகே. கம்மியாக சுரந்துச்சுன்னா மாத்திரையை அதிகப்படுத்தணும். அந்த வேல்யூஸை பார்த்துக்கிறதுக்கு தான் செக் பண்ணுறமே தவிர ஒன்ஸ் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணணும். அடிக்கடி செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் மாத்திரையை டாக்டர் சொல்லாமல் நிறுத்தக்கூடாது. ஓகே. சரி இப்போ வந்து நம்ம ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது 2க்கான டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஹைப்போதைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியா இருக்கு. அதுதான் ரொம்ப காமன் ப்ராப்ளமும் கூட. ஓகே. ஹைப்பர் தைராய்டு அப்படின்னா உடம்புல தைராய்டு ஹார்மோன் ரொம்ப நிறைய சுரக்குது. ஓகே. அதுக்கான காரணங்கள் நிறைய. அது வந்து ரொம்ப 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 ரேர் ப்ராப்ளம். பட் இருக்குது, அதுவும் ரொம்ப காமன் தான். பட் குறையிற அளவுக்கு அது வந்து கிடையாது. ஓகே சார். என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு நம்மளோட மீல்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் சார்? டயட்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்கோம். சென்னை மாதிரி கோஸ்டல் ரீஜனில் இருக்கோம்னா சீ ஃபுட்டு கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் அயோடின். ஸோ ஓகே. வந்து யூஸ்வலி தைராய்டு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் வந்து இங்கே தான் நிறைய இருக்கும். ஹில்லி ரீஜன்ஸில் இருக்கும். யாரெல்லாம் வந்து சீ ஃபுட்லாம் வந்து கிடைக்கல, அங்கே கிடைக்காது. வந்து அயோடின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. நம்ம சைடில் வந்து ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்லா சால்ட்லேயுமே வந்து அயோடின் போட கலக்குது. ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த ப்ராப்ளமும் தைராய்டு ப்ராப்ளமும் குறைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அயோடைஸ்டு சால்ட்டே கொண்டு வந்தது. அதனால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ரொட்டீன் இன்டேக்கே போதும். சரி இப்போ நீங்க சொன்னீங்க நார்மலா சில பேருக்கு வந்துட்டு தைராய்டு இருக்கிறதே வந்துட்டு தெரியாது. பார்த்தா வந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சில பேருக்கு அந்த கிளாண்டே வந்துட்டு பெருசா இருக்கும். பெருசு. ஒரு வீங்கின மாதிரியோ, இல்ல ஒரு கட்டி இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸஸ்ல இத எப்படி சார் நம்ம டீல் பண்றது? ஸோ வந்து ஒரு பேஷண்ட்டு எங்கள்கிட்ட தைராய்டு ப்ராப்ளம்ட்டு வராங்கனாலே அவங்க அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை மட்டும் பார்க்க மாட்டோம். சில பேருக்கு ஹார்மோன் லெவல் நார்மலாகவே இருக்கும். ஓகே. ஆனால் அவங்களுக்கு கழுத்தில் வீக்கம் இருக்கும். ஸோ வீக்கம். வந்து கம்மியாக இருந்தாலும் வீக்கமாக இருக்கலாம், அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட கழுத்தில் வீக்கம். வீக்கம் இருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம அது குடுக்கணும்? வந்து எதனால் அது வீங்கி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். கட்டாயமாக வந்து கழுத்துக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஓகே. அது வந்து தைராய்டு 2 பக்கமும் வீங்கியிருக்கா, இல்லை எல்லா இடமும் ஒரே மாதிரி வீங்கியிருக்கா, ம். இல்லை சின்ன சின்ன கட்டி மாதிரி தைராய்டு கிளாண்ட் வீங்கியிருக்கா, பக்கத்தில் வந்து நிறைய நெறி கட்டிங் ஏதாவது இருக்கா. ஸோ அந்த மாதிரி எதனால் வந்து வீங்கியிருக்குன்றதை கண்டுபிடிப்போம். ஓகே. சம்டைம்ஸ் சின்னதாக தைராய்டில் வந்து ஒரு நீர் கட்டி மட்டும் இருக்கும். ஓகே. அந்த நீர் கட்டிக்கு அந்த வெறும் இந்த நீரை மட்டும் எடுத்து விட்டாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ஓகே. பட் வந்து அதுக்கு எதனால் வீங்கியிருக்குன்றதை செக் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து சின்னதாக எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம். ஓகே. தைராய்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வலி இருக்காது. அதில் ஒரு ஊசி போட்டு செக் பண்ணால் அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ன்றதை சொல்லிடுவாங்க. ஓ. சில ப்ராப்ளத்துக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வு. ம். சிலதுக்கு வந்து வெறும் மாத்திரை மருந்து ஆப்ரேஷன் தேவைப்படாது. எதுக்கு எந்த எந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை இந்த ஊசி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையா வேண்டாமா, இல்லை தேவைப்பட்டாலும் உடனே பண்ணணுமா, ஓகே. பொறுமையாக பண்ணணுமா, அது புற்றுநோய் கட்டியா, ஓகே. கேன்சர் தைராய்டில் கூட கேன்சர் வரலாம், வரலாம். புற்றுநோய் கட்டியா, ஓகே. புற்றுநோய் கட்டினா வைத்தியம் வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து தைராய்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா வந்து கட்டாயமாக டாக்டரோட ஆலோசனை ரொம்ப 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 முக்கியம். முக்கியம். ஓகே சார். இப்போ டான்சில்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வருதுல்ல சார்? அது வந்துட்டு நம்மளோட தைராய்டு கிளாண்ட் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? டான்சில்ஸுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. பட் தைராய்டு கிளாண்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ வந்து தைராய்டுன்றது நம்ம கழுத்தில் முன்பகுதியில் தோலுக்கும் சதைக்கும் கீழே இருக்கிற ஒரு உறுப்பு. டான்சில் வந்து தொண்டைக்கு பின்பக்கம் இருக்கிற ஆர்கன். ஓகே. தைராய்டு வந்து தைராய்டு கூட ஒட்டிகிட்டு இருக்கிற இன்னொரு கிளாண்ட் என்னென்னா பேராதைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம். அதான். அது வந்து உடம்போட கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணும். உடம்போட கால்சியம் லெவல் வந்து அந்த பேராதைராய்டு கிளாண்டு தான் நம்ம உடம்போட கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. ஸோ தைராய்டு கிளாண்டும் பேராதைராய்டு கிளாண்டும் ஒன்றா இருக்கும். ஓகே. டான்சில் அதுக்கு பின்னாடி இருக்கும். அது வந்து தொண்டைக்குள்ளே இருக்கும். ஓகே சார். இப்போ நம்மளுக்கு கோல்டு வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தைராய்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல? தைராய்டுக்கும் கோல்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. கழுத்து வலி, தைராய்டு கிளாண்ட் வீங்கி இருக்குது சார், எனக்கு கழுத்து வலிக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு வருவாங்க. அதுக்கும் இதுக்கும்லாம் சம்மந்தம் கட்டாயமாக கிடையாது. ஓகே. சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு வீக்கம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ஆப்ரேஷன் தான் வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு வைக்கணுமா, இல்லை டேப்லெட்ஸே வந்துட்டு கொடுத்து குணப்படுத்தலாமா சார்? ஸ்வெல்லிங், தைராய்டு ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் வந்துடுச்சுன்னா வீக்கம் மாத்திரை மருந்துலலாம் குறைக்க முடியாது. ஓகே. வீக்கம் வந்தது தான். ஓகே. தைராய்டு லெவல் நார்மல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீக்கம் வந்துடுச்சு, அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீக்கம் வந்துடுச்சுன்னா கூட மாத்திரை மருந்தில் அந்த வீக்கத்தை குறைக்க முடியாது. குறைக்க அதனால தான் வந்து
வீக்கம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரையும் கரெக்டாக மாத்திரை போடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே. யாரெல்லாம் ஹார்மோன் கம்மியாக இருக்குது, அவங்க வீக்கம் வர்றதுக்கு முன்னாடியே மாத்திரையை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீக்கமே வராது. வராது. ஓகே. வீக்கம் வந்ததுக்கப்புறமா மாத்திரையை போட்டு நம்ம நார்மல் ஆக்கினா கூட வந்த வீக்கம் வந்தது தான், வந்ததுதான். போகாது. போகாது, கட்டாயமாக போகாது. அதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஆப்ரேஷன் அதுக்கு வீக்கம் போகணும் அப்படின்னா கட்டாயமாக ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் மட்டும்தான் வைத்தியம். ஓகே. ஸோ இப்போ தைராய்டு கேன்சர் பத்தி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தைராய்டு கேன்சர் வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. மேல் பேஷண்ட்ஸுக்கு தைராய்டு வீக்கமே வராது. ஓகே. தைராய்டு வீக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா மேல் பேஷண்ட்ஸ் உடனடியாக பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து தைராய்டு வீக்கம் நிறைய இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து 100 பேருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு தைராய்டு கேன்சராக இருக்கலாம். பட் மேல் பேஷண்ட்னா 100 பேருக்கு இருக்குன்னா 95 பேருக்கு அது கேன்சராக தான் இருக்கும். இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து அதிலே நிறைய வகையான கேன்சர்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி தைராய்டு கேன்சர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வெரி வெரி சேஃப் கேன்சர்ஸ். ஓகே. ரொம்ப ஈஸி டு ட்ரீட். ஓகே. அதனால் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் ரொம்ப சுலபமாக ட்ரீட் பண்ணிடலாம். ஓகே. ஆப்ரேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். ஓகே. அதுக்கு மற்ற கேன்சர் மாதிரி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பிலாம் கிடையாது. கிடையாது. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணி தைராய்டு கிளாண்டை எடுத்துடணும். ஓகே. அது சுற்றி இருக்கிற நெறிக்கட்டி எடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா லைஃப் லாங் வந்து தைராய்டு டேப்லெட்ஸை எடுத்தாகணும். லைஃப் லாங் தைராய்டு டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்தாகணும். ஓகே. ஸோ வந்து தைராய்டு கேன்சர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கேன்சர்ஸ். கேன்சர். அது பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஸோ ஓகே சார், நீங்கள் இப்போ கிளாண்டே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ கிளாண்ட் ரிமூவ் பண்ணுறதுனால மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது? அது கிளாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாண்டு செய்ய வேண்டிய வேலையை மாத்திரையை கொடுத்து செய்ய வைக்கிறோம். ஸோ வந்து அது ஒன்ஸ் அது கேன்சராக மாறிடுச்சுன்னா கிளாண்ட் எடுத்து தான் ஆகணும். ஓகே. கட்டி இருக்குன்னா சில பேர் கட்டி வந்து தைராய்டு வீக்கம் இருக்குன்னா ரொம்ப நாள் அந்த வீக்கம் வந்து கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த தைராய்டு வந்து கழுத்து கீழே போயிடும். ஸோ எலும்பு கீழே இறங்கிரும். எலும்பு கீழே இருந்துச்சுன்னா ஹார்ட்லேருந்து ஒரு ரத்த குழாய் அமுக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து பேஷண்ட்டை பார்த்து எந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் தேவை, எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை மருந்துலேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் அவங்க பார்க்குற டாக்டர் கட்டாயமாக அறிவுரை பண்ணுவாங்க. பட் ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தைராய்டு பற்றி எங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம். தேங்க்யூ.